ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழக அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான முகாம் உங்கள் ஊரில் எங்கே நடக்குது, அதை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். உங்களுடன் stalin.tn.government.in இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் தமிழகம் முழுவதும் 10,000 இடங்களில் உங்களுக்கான சிறப்பு முகாம் வந்து பார்த்தா ஏற்படுத்துகிறாங்க. அதுதான் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் பற்றி முழு விவரத்தை இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது 15/7/2025 இன்று முதல் இந்த முகாம் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. நகரப்புற பகுதிகளில் 43 வகையான சேவைகளும், ஊரக பகுதிகளில் 46 வகையான சேவைகளும் நீங்கள் வந்து பெற்றுக்கலாங்க. துறை வாரியாக உங்களுக்கான சேவைகள் குறித்து இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அனைத்து துறைகளையும் பார்வையிட இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு எல்லா என்னென்னமான சேவைகள், பட்டா மாற்றம் பண்ணுறது, இலவச பட்டா, இலவச வீடு வழங்கும் திட்டம், அதேமாரி இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கு கார்டு வாங்குறது, பென்ஷன் வாங்குறது, ஸ்காலர்ஷிப், வருமானம், இருப்பிடம், ஜாதி சர்டிஃபிகேட், ஃபஸ்ட் கிராஜுவேட் போன்ற எல்லா சேவையுமே, எரிசக்தி துறை கொடுத்துருக்காங்க, வீட்டு வசதி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான சேவைகள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் ஊரில் முகாம் நடக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு மற்ற ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண பாருங்கள். இந்த முகாமில் தான் மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டம் இருக்கு பாருங்க, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்துக்கும் அப்ளை பண்ணலாம். இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தகுதி இருந்தும் ரூபாய் 1000 உரிமை தொகை கிடைக்காதவர்கள் உங்கள் பகுதிகளில் நடக்கும் முகாமில் விண்ணப்பங்கள் கொடுங்கள், நிச்சயமாக மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணி 1000 ரூபாய் கிடைக்காதவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, இந்த திட்டத்துக்கான தகுதிகளை எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதை பற்றி ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. அது நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கும். இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதை பற்றி, அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை தகுதி உள்ள விடுபட்ட மகளிர் முகாமில் வழங்கப்படும் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து அளிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு முகாமில் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தகுதி 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதேமாரி குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். 5 ஏக்கரை குறைவாக நஞ்சு நிலம், 10 ஏக்கரை குறைவாக புஞ்ச நிலம் இருக்கணும். குடும்ப ஆண்டில் வந்து பார்த்தா மின்சார யூனிட், அதாவது வருஷத்துக்கு 3600 யூனிட்டுக்கு குறைவாக நீங்கள் மின்சாரம் பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதேமாரி வருமான வரி தாக்கல் செய்கிறீங்க, ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதேமாரி 4 சக்கர வாகனம் சொந்த பயன்பாட்டிற்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ண முடியாது. இதுவே அரசு மானியம் மூலமாக வாங்கியிருக்க 4 சக்கர வாகனம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஓகே, எதுவுமே இல்லை, உங்கள் ஊரில் முகாம் எங்கே நடக்குதோ அன்னைக்கு போயிட்டு அந்த முகாமில் கலந்துக்குவாங்க. என்னமான டாக்குமெண்ட் கொண்டு போகணும் அப்படின்னா, குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு கொண்டு போங்க, யார் பேரில் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க ஆதார் கார்டை கொண்டு போங்க, பேங்க் புக், அவங்க பேங்க் புக், மின்சார கட்டண ரசீது, இபி பில், இந்த 4 டாக்குமெண்ட்டை கொண்டு போனவே போதுமானது. அங்கே போயிட்டு அப்ளை பண்ணலாம். ஜெராக்ஸ் மட்டுமே கொண்டு போங்க. அதேமாரி உங்கள் ஆதார் கார்டுக்குள்ள பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக லிங்க் ஆகிருக்கணும், ஏன்னா ஆதாருக்கு தான் மணி அனுப்புகிறாங்க. இதுதான் இந்த மகளிர் உரிமை தொகைக்கான திட்டங்கள். இப்போ உங்கள் ஊரில் எங்கே நடக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருந்தாங்க. அதாவது ஹோம் பேஜ் வந்தீங்க அப்படின்னா இதில் இருக்கு பாருங்கள், முகாம் நடக்கும் விவரங்கள் பார்வையிட, இதிலே கொடுத்துருக்காங்க. ஹோம் பேஜ் நீ கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது முகாம்களின் விவரம் அறிய அதில் போயிட்டு கிளிக் செய்யவும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மாவட்ட வாரியாக உங்களுக்கு எங்கெங்கே முகாம் நடக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து 15/7/2025 இன்றைக்கி எங்கெங்கே முகாம் நடந்துச்சு அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஈவினிங் அல்லது நைட்டுக்குள்ளே, இல்லை நாளைக்கு காலையில் வந்து பார்த்தா நாளைக்கு 16/7/2025 அன்னைக்கு எங்கெங்கே முகாம் நடக்குது அதுக்கான மொத்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இப்போது நாளைக்கு 16ஆம் தேதி எங்கெங்கே நடக்குது அப்படின்றத முன்கூட்டியே ஒரு நாள் அன்னைக்கு தெரிவிச்சிருவாங்க. அன்னைக்கு உங்கள் ஊரில் எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ஊரில் இன்றைக்கி முகாம் நடக்குதுன்னா அதுக்கடுத்து அங்கே அந்த இடத்துல முகாம் நடக்காது, வேற ஒரு ஏரியாவில் தான் முகாம் நடக்குங்க. இந்த மாதிரி 3 மாதம் வரைக்கும், அதாவது இன்று முதல் உங்களுக்கு அடுத்த 3 மாதம் வரைக்கும் வேற வேறு இடங்களில் சிறப்பு முகாம் ஏற்படுத்துகிறாங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேராக போயிட்டு இதில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அல்ல இதில் கூட செலக்ட் மாவட்டமில் போயிட்டு உங்கள் மாவட்டம் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பதிவிறக்கு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். உங்கள் ஊரில் எந்தெந்த பிளேஸ் நடக்குது, இப்போ வந்து பாருங்கள் தாம்பரம் கார்பரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க,
மறைமலர் நகர் முனிசிபாலிட்டி, திருக்கழுகுன்றம் அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 3-4 இடங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு நாளும் முகாம் நடக்கும். அதாவது வீக்லி ஒரு 4 டேஸ் முகாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 3 மாதம் கண்டினியூவுக்கான முகாம் ஏற்படுத்த போகிறாங்க. வேறு ஊரில் வேறு இடங்களில் முகாம் நடக்கும். ஒரே இடத்துலேயே ஃபுல்லாக முகாம் நடந்துடாது. இன்றைக்கி ஒரு பிளேஸ்னால் நாளைக்கு வேற ஒரு பிளேஸ் நடக்கும். அந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே முகாம் ஏற்படுத்துகிறாங்க. உங்கள் ஏரியாவுக்கு என்றைக்கு முகாம் வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு போயிட்டு உங்களுக்கான மனுவை கொடுக்க பாருங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு. இது கலைஞர் மகளிர் உரிமை தொகை மட்டும் இல்லைங்க, எல்லா ஸ்கீமுக்குமே எல்லா திட்டத்துக்குமே பொருந்தும். எல்லாத்துக்குமே நீங்கள் தாராளமாக மனு கொடுக்கலாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 45 நாட்களுக்குள்ளே உங்களுக்கான தீர்வுகள் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேவைகள் என்னமான ஸ்கீம், ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் என்னமான டாக்குமெண்ட்டை கொண்டு போகணும், என்ன எடுத்துகிட்டு போகணும் எல்லாமே உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ என்னமான தேவைகள், சேவை, டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு முகாமில் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ண பாருங்கள். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் ஊரகத்தை தனியாக கொடுத்துருக்காங்க, நகரப்புறத்துக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. எது வேணுமோ விவசாயிகளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் உங்களுக்கு நிறையா ஸ்கீம்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ போயிட்டு முகாமில் மனு கொடுக்க பாருங்கள். இந்த வெப்சைட் தவிர்த்து இது வரைக்கும் பாருங்கள் cmhelpline.tnej.org. இந்த வெப்சைட்டில் வந்தீங்க அப்படின்னா இதுலேயும் முகாம் எங்கெங்கே நடக்குது அதை கொடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடன் ஸ்டாலின் முகாமுடைய விவரத்தை அறிய கிளிக் செய்யணும். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பிடிஎஃப் மாரி ஓப்பன் ஆகும். இன்றைக்கி முகாம் எங்கெங்கே நடச்சோ டிஸ்ட்ரிக்ட் வாரியாக அதுக்கான அப்டேட்டை பிடிஎஃபாக கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி நைட் அல்லது நாளைக்கு காலையிலே அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் வெப்சைட்டை செக் பண்ணிவிட்டு நாளைக்கு எங்கெங்கே எந்தெந்த இடத்துல நடக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் முகாமில் வந்து பார்த்தா டாக்குமெண்ட்டை மட்டும் கொண்டு போவாங்க. அங்கேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் வெளியே கொடுப்பாங்க அல்லது உள்ளே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அதுக்கு நம்ம சேனலில் விரைவில் வீடியோ போடுறோம். அதுக்கேற்ற மாதிரி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து அப்ளை பண்ண பாருங்கள். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.